தேர்தல் ஆணையம் பகுதி 15ல ஆர்டிகல் 324 இருந்து 329 வரை இருக்கு. அப்ப 324 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் அமைத்தல், தேர்தல் நடத்துதல், மேற்பார்வையிடுதல், கண்காணித்தல், கட்டளையிடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 324. 325 ஜாதி, மத, இனம், பாலினம், கல்வி இவற்றின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கக்கூடாது யாரையும். 326 யாரு 18 வயசு நிரம்பிய இந்திய குடிமகன் ஓட்டு போடுறதுக்கான தகுதியில் இருக்கு, முடிஞ்சிச்சு. 327 நாடாளுமன்றத்தில் தேர்தல் சம்பந்தமான அதிகாரங்கள், சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு 327 சொல்லுது. 328 சட்டமன்றத்துல தேர்தல் சம்பந்தமான அதிகாரம் சட்டமன்றத்துக்கு இருக்கு. 329 தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை நீதிமன்றம் தலையிடக்கூடாது, முடிஞ்சிச்சு ஆர்டிகல். இதோட அமைப்பு அப்படிங்கிறது 1+2 ஒரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள். இந்த 3 பேருக்கும் ஒரே அதிகாரம், ஒரே சம்பளம், எல்லாமே ஒண்ணுதான். 2,50,000 இந்திய தொகுப்பு நிதியில இருந்து கொடுக்குறாங்க. இப்ப இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் அந்த 2 ஆணையருக்கு 1+2 இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பதவியில நியமிக்கிறதையும் அவங்கள பதவி நீக்கம் செய்யறதுலையும் தான். பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா, நியமனம் பண்ற குடியரசுத் தலைவர், நீக்கிறது யாரு, குடியரசுத் தலைவர். அப்ப பரிசீலனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யார்கிட்ட ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு 3 பேர் கொண்ட குழுவின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் பதவி நியமனம் செய்யறாங்க. அதுல பிரதமர் இருக்கிறாங்க, பிரதமரால் நியமிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் இருப்பாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையரோட ஆய்வு பிளஸ் அவங்களோட பர்மிஷன் கட்டாயம் இருந்து என்ன பண்றாங்க, 2 ஆணையரை தேர்வு செய்யறாங்க. பதவி நீக்கம் பண்றது அப்படின்னா இவரோட பர்மிஷன் அடிப்படையில் கலந்து ஆய்வு பண்ணி பணி நீக்கம் படுவாங்க. இந்த ஒரு ஆளை எப்படி பதவி நீக்கம் பண்றாங்க, திரும்ப சொல்றேன் கேட்டுங்க. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ராஜ்யசபை, லோக்சபா 2 இருக்கு, மக்களவை, மாநிலங்களவை. இதுல மக்களவை அப்படின்னா 100 உறுப்பினர்கள், மாநிலங்களவைனா 50 உறுப்பினர்கள். இதை கொண்டாந்து சபாநாயகர், அந்த சபையில இருக்கக்கூடிய தலைவர், மக்களவைனா சபாநாயகர், மாநிலங்கள்னா சேர்மன், இவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவர் ஏத்துக்கலாம் அல்லது ஏற்காம இருக்கலாம். ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா 3 பேரோட குழு இருக்கும். அந்த குழுல யார் இருப்பாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, சட்ட நிபுணர் ஒருத்தர் இருப்பாரு. இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணுவாங்க. எதை சம்பந்தமா, 2 விஷயம். என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நடத்த சரியா நடத்த அல்லது அவர் தகுதியின்மை, இது சம்பந்தமா ஆய்வு பண்ணுவாங்க. அது அங்க கேன்சல் பண்ணலாம் அல்லது ஏத்துக்கலாம். ஏத்துக்கிட்டா திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு போகும். அங்க 2 அவையில என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் ஏற்றுக்கணும். அதுக்கு மக்களவையும் மாநிலம் சரி, இப்ப அவரோட அவையில வருது அப்படின்னா 3ல் 2 பங்கு உறுப்பினர் வந்திருக்கணும். 50% என்ன பண்ணும், ஆதரவு பெற்று அது அடுத்த அவைக்கு போகும். அங்கேயும் 3ல் 2 பங்கு உறுப்பினர் வந்திருக்கணும். அங்கேயும் 50% உறுப்பினர் ஆதரவு பெற்று குடியரசுத் தலைவர் போகும். அங்க பதவி என்ன போயிடும், காலி ஆயிடுச்சு. சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதுனால இது ஒரு நிரந்தரமான ஒரு போஸ்டிங், சரிங்களா, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு போஸ்டிங் கூட. எந்த ஒரு ஆளும் கட்சியாலையும் இதை பிரஷர் கொடுத்து பண்ணவோ அப்படி பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா, தேர்தல் நடத்துது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருவாங்க. ஒரு மக்களவை தொகுதி கலையுது 5 வருஷம் முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், 6 மாசத்துல தேர்தல் நடத்தணும். இல்ல ஒரு உச்ச நீதிமன்றமோ, உயர் நீதிமன்றமோ அல்லது ஆளும் கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ யாரும் பிரஷர் பண்ணி அவங்க வரப்போறது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, தேர்தல் நடத்தணும் அறிவிச்சிருவாங்க. ஓகேவா, சரி, ஓகே. இப்ப அடுத்தது என்ன பார்க்கணும், அவங்க எங்க இருக்கு, அந்த பில்டிங் எங்க இருக்கு, நான் என்ன நடத்தணும் அதுதான் ரிவிஷன் அப்படியே கொடுக்குறேன். அப்ப புதுடெல்லியில தலைமையிடம் இருக்கு, நிர்வாசன் சதன் அப்படின்னு சொல்லி கட்டணம் சொல்லுவாங்க. இது எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா 1950 ஜனவரி 25. 1950 ஜனவரி 25. அப்பதான் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் 2011 இருந்து அனுசரிக்கப்படுது. ஆரம்பத்துல ஒரு உறுப்பினர் இருந்தாங்க, அதெல்லாம் சொன்னா அந்த டேட்டாவும் திருப்பி சொல்றேன். ஆரம்பத்துல ஒரு உறுப்பினர் இருந்தாங்க. அதாவது ஜனவரி 26 1950 இருந்து அக்டோபர் 15 1989 வரை ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் ராஜீவ்காந்தி பீரியட்ல 21 வயசுல இருந்து குடிமக்களோட ஓட்டு போடக்கூடிய தகுதி 18 வயசா குறைக்கும் போது நிறைய ஒட்லோடு வருது. அதனால குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, 2 பேரை நியமிக்கிறாரு. அப்ப அந்த தேர்தல் ஆணையரை பணியை எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய தகுதி ஆட்டருக்கு அதிகாரம் ஆட்டருன்னா குடியரசுத் தலைவர் இருக்கு. இதை எடுத்து TN சேஷன் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்கிறாரு. அக்டோபர் 16 1989 இருந்து டிசம்பர் 31 1989 வரை இந்த 2 பேர் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி 1 1990 இருந்து அது திருப்பியும் நார்மலா ஒரு இதுக்கு வந்துருச்சு. பிறகு அக்டோபர் 1 1993 இருந்து தற்போது வரையும் அதே தான் இருக்கு. 1+2 அப்படின்னு இருக்கு 3. அப்ப 1+ பல உறுப்பினர்கள் ஃபியூச்சர்ல மாறலாம், எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். அதுக்கான அதிகாரம் யாருக்கு, குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமை தேர்தல் ஆணையரோட அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர் வாக்கு தொகுதி, அடுத்த தொகுதிகளை வரையறை செய்யறது, அப்புறம் கட்சி, அப்புறம் சின்னங்கள், சரிங்களா, அப்புறம்
இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பாத்துறோம். பேசிக்கா என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, ஓகே. அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? வேட்புமனு தாக்கல் ரொம்ப முக்கியம். அப்ப என்னைக்கு வந்து மீடியா முன்னாடி நின்று நோட்டிபிகேஷன் வருதோ அன்னையில இருந்து என்ன ஆகுது, வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆகுது. 7 days உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. 2A 2B இருக்கும். 2A அப்படிங்கிறது லோக்சபா, 2Bங்கிறது இங்க உள்ளது. ஓகேவா? சோ இதுல வந்து படிவம் அப்படிங்கறது ஃபில் பண்ணிட்டு நம்ம நேரடியா தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 7 நாள் நடக்குது. 8வது நாள் அந்த ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. அதாவது அந்த வேட்புமனு தாக்கல் சரியா இருக்கான்னு ஆய்வு பண்ணுவாங்க. அதுல இருந்து தப்பானதை நீக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, 2 நாள் டைம் கொடுப்பாங்க. வாபஸ் வாங்கிறதுக்கு நீங்க வேணும்னா வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பிரச்சாரம் 14 நாள் நடக்கும். முன்னால 20 நாள் பிரச்சார டேட் எல்லாம் கரெக்டா போச்சு. 14 நாள் சரிங்களா? அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சாரம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். மதுபானங்கள் எல்லாம் விற்கக்கூடாது. அப்படி மதுபானங்கள் விற்றா 6 மாசம் சிறை தண்டனை, 2000 அபராதம். ஓகேவா? மதுபானங்கள் இந்த மாதிரி வித்தா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா 2 வருஷம் சிறை தண்டனை. சரியா? இந்த மதுபானங்கள்லாம் கடையெல்லாம் மூடணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சீர்திருத்த குழு. என்ன குழு அப்படின்னா அந்த தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதோட பரிந்துரை தான் அந்த இதெல்லாம் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது. அது நம்ம பார்ப்போம், சீர்திருத்த குழு பார்க்கலாம். சரி, ஓகே. இதெல்லாம் பேசிக்கா தெரியுதா? ஓரளவு ஏதோ கொஞ்சம் ஏறு இருக்கா மைண்ட்ல? ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கும். இது என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? இன்சிலா சொல்லுவீங்களா? சரி, ஓகே. எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா? சரி, ஓகே. இது நம்ம பிரச்சனை இல்ல. 1+2 இருக்கு, அவுட்டுருங்க. அடுத்து இந்த தேர்தல் அதிகாரி அப்படி அப்படின்னு சொல்றீங்களா, இது ஒருத்தர் வச்சுங்க. அடுத்தது தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேவா? சிஇஓவா? கரெக்ட் தானே? சீஃப். ஓகே தானே? கரெக்ட் தானே? சிஇஓ தலைமை தேர்தல் அதிகாரி. இவரை யாரு சார் நியமனம் பண்ணுவாங்க? நியமனம் இந்திய தலைமை, அது ஹெட், தலைமை தேர்தல் ஆணையம். ஓகேவா? அப்ப இதை ஹெட் தான் நியமனம் பண்றாங்க. மாறு இடத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தான் இந்த தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் பண்றாங்க. இவர் எங்க இருப்பாரு? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. ஓகேவா? இவர் நியமனம் பண்றது யாரு? இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். சரியா? யூனியன் பிரதேசம், ஒன்றிய பிரதேசம் இருப்பாங்க. சரியா? அடுத்தது மூணாவது யார் இருப்பா? மாவட்ட தேர்தல் அதிகாரி. இவர் என்ன சொல்லுவாங்க? டிஇஓவா? டிஸ்ட்ரிக்ட் தானே? மாவட்ட தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. இவர் யார் சார் நியமனம் பண்ணுவாங்க? இவரையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணுவாங்க. புரியுதா? குழப்பிக்க கூடாது. இவர் யாரோட மேற்பார்வையில் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி மேற்பார்வையில, அவரோட கீழ்ப்படிதல், அவரோட கண்ட்ரோல் அடிப்படையில இவர் இருப்பார். புரியுதா? நியமனம் பண்றது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், அவங்க தான் நியமனம் பண்றாங்க. ஆனா இவர் யாரோட மேற்பார்வையில் இருப்பாரு? இவருக்கு கீழே ஒரு மேற்பார்வையில் இருப்பாரு. இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவங்க யாரு? ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பாங்களா? சரிதானே? ஒவ்வொரு ஒன்றியத்துல இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்காங்க. அப்ப யாரா இருப்பா? ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க. கரெக்டா? அடுத்தது 4வது, அது என்ன சொல்லுவாங்க? வாக்காளர் என்ன அலுவலர்? தேர்தல் நடத்தும் அலுவலர். கரெக்டா? அதுதான்டா இருக்கட்டும், அது தேடிட்டு இருக்கும். தேர்தல் நடத்தும் அலுவலர். இவரு ரொம்ப முக்கியமானவர். ஏன்? ஒவ்வொரு தொகுதிக்கு இருப்பாரா? அப்ப ஒவ்வொரு தொகுதிக்கு யார் இருப்பா? ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் இருப்பாங்க, ஆர்ஓ இருப்பாங்க. இவர் தாங்க ஜெயிக்கிறத வந்து யாரு வேட்பாளர் ஜெயிச்சான்னு அறிவிப்பாங்க. புரியுதா? அறிவிச்சு இவர் தான் சான்றிதழ் கொடுப்பாங்க அந்த வேட்பாளருக்கு. புரியுதா? நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப இவங்கள யாரு வந்து அந்த தேர்தல் இதை வந்து அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டா ஆர்ஓ, அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர். ஒவ்வொரு தொகுதிக்கும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடறேன். அடுத்தது யாரு? 5வது ஒருத்தர் இருப்பாரு, பிஓ. தொகுதிக்கு அடுத்தது என்ன இருக்கு? பூத்து இருக்குல்ல, ஒவ்வொரு பூத்து இருக்கும்ல, வாக்குச்சாவடி அலுவலர் இருப்பாங்கல்ல. கரெக்டானே? அப்ப வாக்குச்சாவடி அலுவலர் பிஓ.
இந்த பிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கு இருப்பார்ல, அவரு ஒன்றிய யூனியன்ல இருப்பாரு, இங்க இருக்காங்கல்ல, யூனியன்ல இருந்தா யாரு, இந்த இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா, யூனியன்ல பூத்துல ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம். இது நம்ம சைட்ல நார்மலா இருக்காங்களா மாநிலத்திற்கு, அந்த பூத்துல இருக்கவங்களோட இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி. இவர் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மாறும், இந்த பிஓக்கு மட்டும். எடுத்தோன்னே எல்லாமே புரியாது, ஃபர்ஸ்ட் இந்த படிநிலை வசதி தெரிஞ்சுங்க. சரியா, கண்டிப்பா புரியாது, புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் தான் மட்டும் போவீங்க. சோ ஃபர்ஸ்ட் தேர்தல், இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்துது. அதுக்கப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ இருக்காரு. இவரை யார நியமனம் பண்றது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணுது. இவர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருப்பாரு. முடிஞ்சு போச்சா. அடுத்தது மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காங்க. இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியை யார் நியமனம் பண்றா அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமனம் பண்ணுது. இவர் யாரா இருப்பா அப்படின்னா ஐஏஎஸ்ஆ இருப்பாங்க. யாருக்கு கீழே இருப்பாங்க அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி கீழே, அவங்களோட கீழே இருப்பாங்க. ஓகேவா, மேற்பார்வையின் அடிப்படையில் இருப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் இருப்பாங்க. அதாவது தொகுதிக்கு ஒருத்தர் ஏற்றிருப்பார்ல, அவர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலர். இவர் தான் வந்து ஒரு ஜெயிச்ச வேட்பாளரை அறிவிக்கிறவர். ஓகேவா, அப்ப இங்க இருப்பாங்க. இவர் யாரா இருப்பாரு, ஒரு அரசு அதிகாரியா இருக்கலாம் அல்லது உள்ளாட்சி அதிகாரியா இருக்கலாம். சரிங்களா. அடுத்தது ஒவ்வொரு பூத்துக்கும் ஒருத்தர் அதிகாரி இருப்பாங்க, அதுதான் வாக்குச்சாவடி அலுவலர். சரியா, புரியுதா. பிஓ இருக்காங்க. இந்த பிஓல தான் ரெண்டா இருக்கு. யூனியனா இருந்ததுன்னா டைரக்டா இந்திய தேர்தல் ஆணையம். இது நார்மலா இங்க இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது கலெக்டர். சரிங்களா, இது பண்ணுவாங்க. அடுத்தது வாக்காளர் சம்பந்தமான சில விஷயங்களா இருக்கும். சோ இந்த படிநிலை நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி நம்ம இதுல டெப்தா அப்படிலாம் தேவை கிடையாது, பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும் யார் நியமனம் பண்றாங்க என்ன அது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புக்லயே வந்து முதல்நிலை கடந்து செல்லுதல், இரு சுற்று, அப்புறம் பிரதிநிதித்துவம், சரிங்களா, தொகுதி மாற்று, இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இந்தியாவில என்ன ஃபாலோ பண்றாங்க, ரெண்டு விஷயம். ஒண்ணு பிரதிநிதித்துவம். சரிங்களா, அதாவது இந்த மறைமுக இதெல்லாம் பாக்குறோம்ல, ஒற்றை மாற்று விதாச்சார பிரதிநிதித்துவ முறை. அப்ப பிரதிநிதித்துவ முறை பின்பற்றுறோம். ஓகேவா. அடுத்து என்ன பண்றோம், ஒரே இதுல பண்ணுவாங்களா, முதல் நிலை கடந்து செல்லுதல். அந்த ரெண்டு விஷயத்த நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த முதல்நிலை கடந்து செல்லுதல் அப்படிங்கிறது எங்க பண்றாங்க, ஃபர்ஸ்ட் முதல்நிலை கடந்து செல்லுதல் என்ன, ஹையஸ்ட் ஓட்டு. சூப்பர். இப்ப முதல் நிலை கடந்துதல், முதல்நிலை கடந்து செல்லுதல் அப்படின்னா நம்ம இந்தியால இந்த மெத்தட் பண்றாங்க. இது எங்க பேஸ் பண்ணது அப்படின்னா இங்கிலாந்து. கரெக்டா. அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு, இங்கிலாந்து. சரியா, இதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதை மறந்துட்டேன். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப முதல்நிலை கடந்து செல்லுதல் அப்படிங்கறதும் இங்கிலாந்த நம்ம அடிப்படையாக கொண்டிருக்கோம். சரி, ஓகே. இதுல என்ன அப்படின்னா ஏ பி சி டி இப்படி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இவங்க 50 ஓட்டு பெறாங்க, இவங்க 40 ஓட்டு, இவங்க 30 ஓட்டு, இவங்க 20 ஓட்டு. சரியா, இதுல யாரு ஹையஸ்ட், ஏ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. சரியா, இப்ப ரிமைனிங் உள்ள ஓட்ட பாருங்க. இங்க 40, ஒரு 30, 70, இங்க ஒரு 20, 90. இவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி பிடிக்காதவங்க, இதெல்லாம் கணக்கே கிடையாது. 50 ஓட்டு மத்தவங்களை விட அதிகமா வாங்கிட்டோம், ஜெயிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம என்ன பண்றோம், முதல் நிலை கடந்து செல்லுதான் நம்ம ஃபாலோ பண்றோம். இங்கிலாந்து முறையில இருக்கு, இதை ஃபாலோ பண்றோம். இதை தெரிஞ்சு வச்சுங்க. என்ன ஒரு கூட்டா கூட கேட்கலாம். இந்த இடத்துல கட்சிக்காக ஓட்டு போடுறது, வேட்பாளருக்காக. எத்தனை நபர், ஒரு நபருக்காக. ஓகேவா. பிரதிநிதி இது ஃபர்ஸ்ட் எங்க பண்றாங்க, நம்மளோட தலை சுயாட்சி உள்ளாட்சியில பண்றாங்களா, உள்ளாட்சி. அடுத்தது சட்டமன்றத்துல நம்ம கீழே இருக்கு அங்க, நாடாளுமன்றத்துல, மக்களவை. அப்ப நாடாளுமன்றத்துல நோட் பண்ணி வச்சீங்க, நாடாளுமன்றத்துல மக்களவை, மாநிலத்துல சட்டமன்றமா சட்டசபை. ஓகேவா. அடுத்தது உள்ளாட்சி. இதுல எல்லாம் எதை பயன்படுத்துறாங்கன்னா முதல் நிலை கடந்து செல்லுதல். தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏபிசின்னு அப்படியே மைண்ட்ல பண்ணிக்கணும். சரிங்களா. அப்ப பாருங்க, ஆப்போசிட் பார்ட்டி ஒரு 90 பேர் இருக்காங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இவருக்கு அதிகமா ஓட்டு வாங்கிட்டாரு, அதனால ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது பிரதிநிதித்துவம் அப்படி சொல்றாங்களா, இந்த முறை எங்க பயன்படுத்துறாங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தேர்தலில் பயன்படுத்துவாங்க, படிச்சிருப்போம். அடுத்தது
இது இல்லாத நாடாளுமன்றத்துல மாநிலங்களவை இருக்கா, அதுல பயன்படுத்தும். இங்க வந்து சட்டசபை நமக்கு மேலவை இல்ல இருந்துன்னா எம்எல்சி உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயன்படுத்துறோம். எம்எல்சி உறுப்பினருக்கு இந்த இடத்துல பயன்படுத்துறோம். அடுத்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு பயன்படுத்துறோம். எங்க பிரதிநிதித்துவ அந்த பிரதிநிதி அப்படிங்கிற வார்த்தை. சரிங்களா, அந்த ரெண்டு நான் நடத்திட்டேன். மத்ததை ரீட் பண்ணீங்க. அந்த தொகுதி வாக்கு, இருமுறை தொகுதி வாக்கு. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கட்சிக்கு தானே பாக்குறாங்க. கட்சிக்கு ஒரு வேட்பாளரா அப்படி கிடையாது, 2 3 வேட்பாளர் இருக்காங்கல்ல, ஏபிசின்னு பண்ணுவாங்க. அந்த ஏபிசில 50% வரணும். ஓகேவா, வரலன்னா தூக்கிடுவாங்க, இது தூக்கி போடுவாங்க இல்ல. அப்ப அதெல்லாம் பார்த்தோம்ல குடியரசு துணை குடியரசுத் தலைவருக்கு. சோ அப்ப இந்த முறை எங்க பயன்படுத்துறாங்க, இதுக்கு பயன்படுத்துறாங்க. சோ இதுல கட்சியை பேஸ் பண்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர் இருக்காங்க. இது முதல்நிலை கடந்து செல்லுதல் அப்படிங்கிறது வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரே ஒரு கட்சிக்கு தான், அது கட்சி கிடையாது. சரிங்களா, வேட்பாளரை பேஸ் பண்றாங்க. ஒரே ஒருத்தர் தான் பண்றாங்க. புரியல்னாலும் கவனிச்சிங்க. ஏன்னா ஒரு பாடத்தை நம்ம படிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா இன்னும் புரியும். ஏன்னா அப்ப டவுட்லாம் நிறைய இருக்கும். சுத்தமா ஒண்ணுமே தெரியல குரூப் 4க்கு, அப்புறம் குரூப் 4க்கு நிறைய பேர் இந்த டாபிக்ல எடுத்துக்க மாட்டோம். எல்லாம் என்ன பண்றது, 10th லெவல் அப்படிங்கிறனால சும்மா அதை மட்டும் தான் பார்த்திருப்போம், அங்க பார்க்கவே மாட்டோம். அப்போ ஒரு சுமார் ஒரு வருஷத்துக்கிட்ட பார்த்திருக்க மாட்டோம். ஒண்ணுமே விளங்காது. தேர்தல் நடந்துச்சு, மோடிஜி ஜெயிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வேற நிறைய பேருக்கு தெரியாது, டேட்டா தெரியாது. சரிங்களா, அது உண்மைதானே, இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சரி ஓகே, இந்த டேட்டா வச்சுக்கிட்டீங்களா. சரி ஓகே, அடுத்தது குழு இருக்கு. என்னென்ன குழு? இப்ப அந்த குழு ஃபர்ஸ்ட் என்ன குழு, ஏதாவது தெரிஞ்ச குழு? அதுக்கு முன்னாடி 1974 தார்குந்த் குழு. அதான் ராகவன் சார் கூட அன்னைக்கு என்ன பேர் சொன்னீங்க, ஜேபியா, ஜிபி குழுன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, தார்குந்த் குழு 1974. இதெல்லாம் புக்ல இருக்கு. தார்குந்த் எழுதலாலும் பரவாயில்ல, இது வந்து அப்படியே 11th புக்ல ஒரு பாக்ஸ் அப்படியே கட்டமா போட்டிருக்கும் ஒரு பேஜ்ல, அது ஈஸியா இருக்கும். அதை போட்டு ஏன் எழுதிட்டு இருக்கீங்க. 1974 தார்குந்த் குழு, அது ஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, குழுன்னு சொல்லுவாங்க. 1974. அதுக்கப்புறம் 1974 என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த குழு 21 வயசுல இருந்து 18 வயசா குறைங்க அப்படின்னு சொன்ன குழு இது. நடைமுறையில இருக்கா? அமைப்பு 1+2 இருக்கணும்னு சொன்னது இந்த குழு. இது புக்ல இருக்காது, அப்ப எழுதிக்கணும். நான் 2 3 குழுக்கு மட்டும் தான் சொல்லுவேன், அதுதான் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் இருக்காது. அப்ப தார்குந்த் குழு 1974 என்ன சொன்னாங்க அப்படின்னா, 21 இருந்து 18 1-2 இதெல்லாம் நடைமுறை வந்துருச்சுல. இது எப்ப நடைமுறை வந்துச்சு? 1+2 அப்படிங்கிறது அக்டோபர் 1 1993 வந்துருச்சா? இது எப்ப வந்துச்சு? 1988 சட்டத்திட்டம் 61வது சட்டத்திட்டமா? அப்ப அது நடைமுறைக்கு வந்தது யாருக்கு தெரியும்? சட்டம் தானே சொல்றீங்க, நடைமுறைக்கு எப்ப வந்துச்சு? 1989 மார்ச் மாசம் 28 இது நடைமுறைக்கு வந்தது. சட்டம் அப்படிங்கிறது 1988 61வது சட்டத்திட்டம், வயசு வந்து 21-18. இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1989 மார்ச் 28 எலெக்ஷன். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க, கேட்கலாம். ஆனா இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும், மாப்பரம் பண்ணி வச்சிருவோம். இங்க கொட்ட விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்குதான். கூட்டுல கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாம போயிடும், அதனால நோட் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தார்குந்த் குழு ஜேபி குழுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்னது? இந்திர அப்படியா 1990 தினேஷ் கோஸ்வாமி குழுவா? தினேஷ் கோஸ்வாமி குழு. இவங்களோட அறிக்கை வந்து அதே ஆண்டுல தான் சமர்ப்பிப்பாங்க, 1990. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை ஃபாலோ பண்ணதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது இந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மதுக்கடையெல்லாம் சாத்தணும், அதெல்லாம் இவங்க சொன்னதுதான். சரிங்களா, கோஸ்வாமி குழு. அடுத்தது 3 முறையா பிரிச்சாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, சுயேட்சை கட்சி, இப்படி பிரிங்கன்னு சொன்னது இந்த தினேஷ் கோஸ்வாமி குழு தான். ஓகேவா, அப்ப தெரிஞ்சுக்கணும். இப்ப அதான் நடைமுறையில தானே இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி, சுயேட்சை கட்சி. 2 தொகுதிக்கு மேல நிக்க கூடாது வேட்பாளர், அதை இந்த குழு சொல்லியிருப்பாங்க.
தேசிய அவமரியாதை சட்டம், கௌரவ சட்டம் சொல்லுவாங்க 1971. அவமரியாதை சட்டம் சொல்லுவாங்க, தேசிய அவமரியாதை அல்லது தேசிய கௌரவ சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பை பங்கம் வளைக்கிறவைகளையோ, தேசிய கொடிய மதிக்காம அதை எரிக்கிறது இல்ல ஏதாவது பண்றது, தேசிய கீதத்தை மதிக்காம இருக்கிறது, இப்படி சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை 6 வருஷம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இதையும் பரிந்துரை சொன்னிச்சு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கணும். 1971 கௌரவ சட்டம் அல்லது அவமரியாதை சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தின்படி தேசிய கொடியை அவமதித்தல், தேசிய கீதத்தை அவமதித்தல் அல்லது அரசியல் அமைப்பை மதிக்காம இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் 6 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியாது, பங்கு பெற முடியாது. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிடணும், மது விற்பனை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா 6 மாசம் 2000 ரூபாய் அபராதம் அல்லது ரெண்டுமே பண்ணலாம். உள்ள காயத்தோடு போனீங்க அப்படின்னா பிடிச்சாங்கன்னா 2 வருஷம் சிறை தண்டனை. சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள். சரி, இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் சொல்றோம்ல, அங்கீகரிக்கப்பட்டதுன்னா இந்திய தேர்தல் வந்து அங்கீகரிச்சாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கரெக்டா என்ன பண்ணுவாங்க, வேட்பாளர் இருப்பாங்க, சரியா இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு சின்னம் இருக்கும். இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிங்கும்போது யார் வேணாலும் சும்மா போய் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்ல, அதை சரி பண்ணுங்கிறதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறது ஒருத்தர் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சா போதும் அப்படின்னும், அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னா 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். இப்ப ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணோம், வேதாரண்யத்துல தான் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வேதாரண்யம் அப்படின்னா நான் போய் எங்க நிக்கலாம், திருநெல்வேலியில கூட நிக்கலாம்ல. ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணி முன்மொழியா வழிமொழிதான் பாத்தீங்களா, அவன் வேதாரண்யத்துக்காரனா இருக்கக்கூடாது, தூத்துக்குடிக்காரனா இருக்கணும். புரியுதுல சொல்றது? எனக்கு சப்போர்ட் பண்றோம் அங்க இருக்கணும், நான் எங்க இருந்தாலும் என்ன பண்ணலாம், நிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, அனாவசியம் எல்லாமே சும்மா வேட்புமனு தாக்கலை வந்து பண்ணுவாங்கல்ல குழப்பறதுக்கு, அதை பண்ணாம இருக்கிறதுக்கானது. சரிங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இதுக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்படணும். எத்தனை பேர் முன்மொழியணும், எத்தனை பேர் வழிமொழியணும்? குடியரசுத் தலைவருக்கு ஆரம்பத்துல எத்தனை பேர் இருந்துச்சு, இன்னமும் சில புக்ல அப்படியே 10 தான் இருக்கு. அதை மாத்திக்கணும். சரிங்களா? 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். துணை குடியரசுத் தலைவருக்கு இல்ல, அது 10 பேரா இருக்கிறான். 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். சரிங்களா? அது பாத்துங்க. 10 MP. ஓகேவா? சோ அந்த டேட்டா வந்து நம்ம புக்ல வந்து சில பேர் மாத்தாம இருக்கும், அதை அப்படியே படிச்சிருக்கீங்களா? குடியரசுனா 10 பேரு, சரி 50 பேரு. துணை குடியரசுனா 10 பேர். அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா ஒருத்தர், அங்கீகரிக்கப்படாத கட்சினா 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். அது அந்த சம்பந்தப்பட்ட தொகுதியில இருந்து பண்ணணும். சரிங்களா? நம்ம எந்த தொகுதியிலும் நிக்கலாம். ஓகேவா? இல்லைனா நான் இங்க இருந்து ஒரு 10 பேரை அழிச்சு விடுவேன். புரியுதுல்ல? கொஞ்சம் புரிதலோட படிச்சீங்க. சரிங்களா? சரி, ஓகே. பிரேக் எடுத்துங்க. அந்த குழு அடுத்த 2-3 குழு இருக்கு. இப்ப என்ன பார்த்தோம், என்ன ஃபர்ஸ்ட் குழு பார்த்தோம், தார்குண்ட் குழு, ஜேபி குழுன்னு சொன்னோம்னா 1974. அடுத்தது திரேஷ் கோஸ்வாமி குழு 1990. அதுக்கு அடுத்தது ஓரா குழு அப்படின்னு சொல்லக்கூடிய 1993. ஓகேவா? அது என்ன சொல்லுது அப்படின்னா, கால் வாங்கிங்க, ஒண்ணும் இல்ல, பிரேக் போய்க்கலாம். அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அரசியல் நிக்கிற பாதி பேரு குற்றவாளியா இருக்கான், கொலை கொள்ள, அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வு சொன்னுச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன குழு வந்துச்சு, இந்திரஜித் குப்தா குழுவா, அந்த குழு 1998. இது நிதி சம்பந்தமா வந்துச்சு. இப்ப அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் நீங்க வந்து கவர்மெண்டே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குல்ல, தேசிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கவர்மெண்டே வந்து அந்த காசை கொடுத்துருச்சு அப்படின்னா ஊழல்லாம் தடை பண்ணலாம்னு சொல்லுச்சு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம், நம்மளும் நன்கொடை கொடுக்கலாம்ல, 2000 வரையும் கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா சில இதெல்லாம் காமிக்கணும். ஓகேவா? அது பெரிய நிறுவனங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் காட்ட தேவையில்லை, எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். சரிங்களா? அது இருக்கு. யாரு கொடுக்கணும், அங்கீகரிக்க தேசிய கட்சி கொடுக்கணும், சும்மா எல்லா கட்சியும் கொடுக்க முடியாது. அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்புறம் பத்திரம்னு சொல்லுவாங்க, பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது. அது இந்த இப்ப நம்ம காலேஜ் கட்டும் போது 1 லட்சத்தை அப்படியே கொண்டு கையில கொடுப்பீங்களா, டிடி எடுத்துட்டு போவீங்களா, அந்த மாதிரி தேர்தல் பத்திரம் 1000, 10,000, அப்புறம் 1 லட்சம், 10 லட்சம், அப்புறம் கோடி, இப்படி இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம காலேஜ்ல போய் பணம் கட்டுறோம்ல, அந்த மாதிரி டிடி மாதிரி இருக்கும். சரிங்களா? பத்திரம். அது வந்து நமக்கு தேர்தலில் பயன்படுத்துவாங்க. இதை பத்தி எல்லாம் நமக்கு ஒன்றும் அவ்வளவு ரொம்ப நாலேஜ் வேணும்னா நீங்க பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும், எலெக்ஷன் நடக்கும் போது. அடுத்தது இந்திரஜித் குழு 1998 பார்த்தோம். அதுக்கு அடுத்த குழு 1999 தேசிய சட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி 99 புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பத்தி ஒன்றும் கொடுக்கல. சரிங்களா? சட்ட அறிக்கை அப்படின்னு கொடுப்பாங்க, தேசிய சட்ட அறிக்கை 1999.
2002 வெங்கடாச்சலையா குழு, இதெல்லாம் புக்ல இருக்கு, இதெல்லாம் டேட்டா கிடையாது, அதனால நான் கடற்கடன் சொல்றேன். சரியா, காதல் மட்டும் வாங்கிங்க. 2002 வெங்கடாச்சலையா குழு இருக்கும். 2004 திருப்பி தேசிய தேர்தல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அதோட அறிக்கை சட்டம் அப்படி சொல்லி 2004 கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வீரப்ப மௌலி குழுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க 2007. அதுக்கப்புறம் 2010 என்ன குழு, சூப்பர், டங்கா குழு அல்லது தாங்கா குழு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, டங்கான்னு சொல்லுவாங்க, தாங்கான்னு சொல்லுவாங்க. 2010. 2013 வருமா கமிட்டியா, இது எல்லாம் தேர்தலோட சம்பந்தப்பட்ட கமிட்டி. இந்த கமிட்டியோட பேரு, அதாவது 4 பேர் கொடுத்துட்டு தொடர்பு இல்லாத கேட்கலாம், அல்லது ஆண்டுகள் கேட்கலாம், அல்லது வரிசைப்படுத்தி கேட்கலாம். 1974 ஆரம்பிச்சு 2013 வரை இருக்கு.